உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார்? ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தான் விரும்பியதனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, அப்பாடின்னு கெத்த காலை தூக்கி விட்டு வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க. நிறைய சட்டையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. காலை தூக்கி விட்டு காட்டணும்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 10, 12 15, 16 வருஷத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசி காட்டுல வந்து மழை பெய்யக்கூடிய அமைப்பு அடமழை தாங்க. சும்மா இப்படியே சொல்லாதீங்க மேடம். நாங்க படுற பாடு அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சாமி. நல்லா இருக்கீங்க. நல்லா தான் இருப்பீங்க. இன்னும் இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்கு தான் லைஃப் முன்னேறாம இருக்கிறது? எல்லா ராசிக்காரும் முன்னேறாம நம்ம மட்டும் இப்படியே உட்காந்துருக்கணுமா என்ன? இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவர் சொல்ற மாரி வாழ்க்கை ஒரு வட்டம். மேல இருந்து கீழ வரும், கீழ இருந்து மேல வரும். இப்ப கீழ இருந்த மேச ராசிக்காரங்களும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களும் சரி, இப்படி மேல எழக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரப்போகுது. வேற என்ன வேணும் சொல்லுங்க விருச்சகத்துக்கு? கடாட்ச பார்வைன்னு ஒரு பார்வை இருக்கு குருவுக்கு. அது உங்க மேல விழப்போகுது. சுயத்துல விழப்போகுது. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதியே குரு பெயர்ச்சியாகி முதல்ல உங்கள பார்க்க சரி வந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு பைபிள் ஒரு 4, 5 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும். அடுத்து சுக்கிரனோட வேற கிரக யுத்தம் நடத்தணும். அவருக்கு வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூலை மாதம்லாம் நம்மள திரும்பி பார்ப்பாருன்னே வச்சுக்கலாம். தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா, இப்ப நம்ம ராசிநாதன் இருக்காரே மிஸ்டர் செவ்வாய், அப்படியே 20ஆம் தேதிக்கு மேல டைரக்ட்டா உங்கள பார்க்க போறாரு. எங்க? அவருடைய 2ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள 7ஆம் பார்வையா பார்க்க போறாரு. வருமானத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை அமைப்பு. தொட்டதெல்லாம் வெற்றி விருச்சகத்துக்கு. நினைத்தது நினைத்து கொண்டிருப்பது நினைக்கப் போவது எல்லாம் வெற்றி. இப்ப இந்த முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாரியும், அடுத்த 15 நாட்கள் வேற மாரி இயங்க போகுது. ஏன் தெரியுமா? அங்கிருந்து சூரியன் டைரக்ட்டா அங்க உட்கார்ந்து உங்கள பார்வை செலுத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் சூரியன் போய் புதனோட வீட்ல உட்காருவார். அங்க புதனோட வீட்ல உட்காரக்கூடிய அமைப்புன்றது சர்வீஸ் ஓரியன்டடா உங்களுக்கு கிரியேட் பண்ணும். வியாபாரத்துல ஒரு நுணுக்கத்தை சொல்லிக் கொடுக்கும். நிறைய பேருக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தை விதைக்கும். பிளான் போட்டு சக்சஸ் ஆலனா 15ஆம் தேதிக்கு மேல சக்சஸ், கிராண்ட் சக்சஸ், இமாலய வெற்றி. ஏன்னா 20க்கு மேல ஆல்மோஸ்ட் செவ்வாய் வந்து உட்காந்து பார்ப்பாரா? குருவோட பார்வையும் இருக்கா? வேற என்ன வேணும்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். நிறைய மோட்டிவேஷனா இயங்கக்கூடிய காலகட்டம். ஜெயிச்சரணுன்ற வெறி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு எரிமலை மாதிரி வெடிக்கக்கூடிய காலகட்டம். வேலையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வெற்றி உங்களுக்கு தான். போதும் போதும் போதுன்ற அளவுக்கு அடி வாங்கி ஓஞ்சாச்சுப்பா. இனிமேவும் வேண்டாம். நல்லா இருக்க போறீங்க. சூப்பரா இருங்க விருச்சிக ராசிக்காரங்க. நான் இப்ப இல்ல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னேன். விருச்சகம் சூப்பர், விருச்சகம் சூப்பர்ன்னு. இப்போ வந்துருச்சு. இதிலிருந்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், சொல் எல்லாம் பலித்தமாகும்.
1, 3, 5ஆம் இடத்த குருவுடைய பார்வை இயக்க போகுது. முயற்சியெல்லாம் வெற்றியா போகுது. பெயருக்காக தான் முயற்சியே. நான் யாருன்னு தெரியுமா? யாரு நெனச்சு என்ன பத்தி பேசிட்டு இருந்த? அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. செஞ்சு காட்டுவீங்க. குரு செய்ய வைப்பார். சொன்னது போதும் செய்யி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க உங்கள மட்டம் தட்டுனாங்கல்ல, அதுக்கு பதில் உங்க செயலால குடுப்பீங்க இன்னுமே. இந்த மாரி ஒருத்தவங்கள மிஸ் பண்ணிட்டோமே, விருச்சிக ராசிக்காரங்கள மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒவ்வொருத்தவங்களும் உங்கள யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ கதற போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியா இருக்க போகுது. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க வெற்றி வாகை சூட போறீங்க. கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்ககிட்ட கவனமா இருக்கணும். எதிரி வேற எங்கேயும் இல்ல. துரோகி வேற எங்கேயும் இல்ல. நம்ம கூட தான் வச்சு சுத்திட்டு இருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியாம இருக்கு. அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. நரித்தந்திரங்கள் பண்ணி உங்கள ஏமாத்த பார்ப்பாங்க. நரிக்கிட்ட நரியா தான் இருக்கணும். சிங்கமா இருந்து பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் நீங்களும் கத்துக்கோங்க. சும்மா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசி பிரயோஜனம் இல்ல. அதனால கொஞ்சம் தந்திரமும் தேவைப்படக்கூடிய மாசமா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் குருவும், சுக்கிரனும் இணைந்து ஒரு மாரியான ஒரு அமைப்பு. உங்க 12ஆம் வீட்டு அதிபதி தான் அவர் சுக்கிரன். குருவோடு சேரும்போது, இத நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னோ பரவால்ல. அதான் சொல்றேன். எக்ஸ்பெக்டேஷன் த கோர் ஒண்ணு இருக்கும்ல. அதுல ஏதாவது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத தன்மைகள் இந்த மாதம் எட்டி பார்க்கலாம். இப்போ நீங்க ரூ. 100 கிடைக்கும்னு நெனச்ச இடத்துல ரூ. 50 கிடைக்கலாம். ஆனா ரூ. 50 கிடைச்சதே பெருசு தான். ஆனா நீங்க இப்படி வச்சுப்பீங்க எக்ஸ்பெக்டேஷன. அது கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமா இருக்கும். எப்போ 15 தேதிக்கு அப்புறமா. அதே மாரி நெறைய பேர்கிட்ட வந்து கொஞ்சம் புதுசா நம்ம ஒண்ணு தொடங்கணுன்ற எண்ணங்கள் மேலும். புது பிசினஸ்குள்ள போவீங்க. 5ஆம் இடமே பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், குலதெய்வம், இறையருள், குடும்பம், குழந்தைகள் இதெல்லாம். அப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ விருச்சிக ராசிக்காரர்களே இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெயர், புகழ் கிடைக்கும். எக்ஸாம்ல பாஸே ஆகலன்னு சொல்றவங்கலாம் எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்க. சொந்த தொழிலுக்குள்ள புகுந்துப்பீங்க. ஆளுமை பண்பு அதிகரிக்கும். நெறைய இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. அந்த டிராவல் பண்ற இடத்துலலாம் உங்களுக்கு தலைமைத்துவம் கிடைக்கும். பெரிய விவிஐபியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பரவால்ல பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரியான பாராட்டு மழையில இந்த தடவ அப்படியே இருப்பீங்க. குடும்பத்துல மட்டும் கவனம். 12ஆம் வீட்டு அதிபதி குருவோட சேர்ந்திருக்கிறதுன்றது ஓரளவுக்கு நம்ப ஹால்ல படுத்தா அது பெட்ரூம்ல படுக்கும். அவங்க பெட்ரூம்ல படுத்தா நம்ம ஹால்ல படுக்கும். இந்த மாரி சினாரியோ உருவாக்கிரும். தேவையில்லாம வெளிலலாம் ராஜா தான், வீட்டுக்குள்ள என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டிய சூழல். 7ஆம் இடம் கொஞ்சம் உதைக்க தான் செய்யுது. என்ன பண்றது? வாங்கின்னு வந்து வராப்படி. விருச்சிகத்துக்கே அதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த தடவ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். மத்தபடி எல்லாமே சூப்பர். ஆனா என்ன, இந்த தடவ கொஞ்சம் ப்ளேமிங் அதிகமா இருக்கும். நீ நீ தப்பு, நீ ரைட்டா இருந்தாலும் உங்க மேல ப்ளேமிங், நீங்க தப்பா இருந்தாலும் உங்க மேல ப்ளேமிங். கொஞ்சம் உங்கள எல்லாரும் ப்ளேம் பண்ணுவாங்க. அத கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டிய சூழ்நிலை. கோவம் அதிகமா வரும். அத மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதம். டென்ஷன் ஆவாதீங்க. கொஞ்சம் தேவையில்லாம மனச போட்டு ஏன்னா ஆல்ரெடி என்னன்னா விருச்சிகத்துக்கு சந்திரன் இந்த தடவ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி அங்க சந்திரன் நீச்சம். சந்திரனுடைய பொசிஷன் இன்னைக்கு இந்த தடவ அங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த மாதம்ன்றபோது கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் என்ன நெனச்சது நடக்கலையே, நெனச்சது நடக்கலையே, நெனச்சது இந்த 15 நாள் இப்படியே ஒரு அலாரம் உள்ளுக்குள்ள அடிச்சுட்டே இருக்கு. ஆனா 15 நாளுக்கு அப்புறம் நீங்க நெனச்சதோட அதிகமா நடக்கும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம் விருச்சிக ராசிக்காரர்கள். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. நெறைய பேருக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. இதுவரைக்கும் டியூஷனே கிடைக்காத பிள்ளைங்க டியூஷன் டீச்சர் அமைவாங்க. சொன்னா புரியாம இருந்த அமைப்பெல்லாம் மாறி புரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விருச்சகத்துக்கு. 20 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பிய மன வாழ்க்கை அமையும். 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானம். புத்திர பாக்கியம் கிடைக்கும். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சத்புத்திரன் பிறப்பான் இந்த தடவ. அதே மாரி உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனைனா சரியா போகும். எனக்கு இப்ப கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், கிடைக்காம இருக்குன்னா அது கிடைக்கும். நெறைய பேருக்கு லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கும். அதுக்காக உடனே லாட்டரி சீட் வாங்கலாமா? கீழ நம்பர் போடுங்க மேடம்லாம் கேட்காதீங்க. அந்த ஊர்ல இருக்கு. நீங்க வாங்கியது வரைக்கும் கிடைக்கல. இந்த தடவ வாங்கி பாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட கட்டுகள் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்தா கண்டிப்பாக வரும். அதே மாரி 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஊடல் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும். கொஞ்சம் விட்டு குடுத்து போகக்கூடிய அமைப்பா இருக்கு. அடுத்து செவ்வாயுடைய பார்வை வேற. ஸோ நம்ம கொஞ்சம் பெரிய ஆளுன்ற மாரி கொஞ்சம் எண்ணங்கள் வரும். நான் தான் டான்னு நான் சொல்றத கேட்கணுன்ற மாரி கொஞ்சம் அடுத்தவர்களை கொஞ்சம் அப்படி உங்களுடைய ஆளுமைக்குள் கொண்டு வந்து வப்பீங்க. அது வீட்ல கொஞ்சம் அப்படி போகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 60 தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஆரோக்கியம் மேன்மை அதிகரிக்கும். நல்ல டாக்டர் கிடைப்பாங்க.
ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுப்பாங்க. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மொட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த 4ம் எட்டி பார்க்கும் கவனம். பாதம் இருக்குல்ல, அந்த பாதத்துல சின்ன சின்ன வலிகள் வந்துட்டு போலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை விடியலுக்கான முதல் பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போட்டுருச்சு. நீங்க கரெக்ட்டா சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய 12 வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அபூர்வ வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ இத பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன வேணுமோ செக்லிஸ்ட் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இந்தான்னு குருவும், உங்களுடைய ராசிநாதனும் குடுக்கறதற்கு இந்த மாதம் தயாராக இருக்கிறார்கள். ஓகே. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். நெறைய பேருக்கு திருப்பதி பெருமாள் பிரசாதம் கையில கிடைக்கும். திருப்பதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எங்க இருந்தோ திருப்பதி பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். திருப்பதின்ற பேரோ இல்ல அந்த போட்டோவோ கையில கிடைக்கும். அதே மாதிரி முருகனுடைய கடாட்சம் கிடைக்கும். இந்த தடவை 2மே அவங்களோட பிளெஸிங் மூலமாக நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்காம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இந்த தடவை. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சினாரியோ உருவாகும். நிறைய பேர் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சோலாரோட கனெக்ட் ஆகலான்னு உள்ள போவீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் தான், ஈபி தான் வந்து செவ்வாய். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். விருச்சிகத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஒர்க் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏசியை கொஞ்சம் பார்த்துக்கணும். சனி எல்லாம் கோல்டு ஏசி, ஃப்ரிட்ஜு, ஏசியில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு தண்ணி விழுகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது. வெற்றி குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. 888 அப்படின்ற நம்பர் அடிக்கடி கண்ணில் படும். பட்டா என்கிட்ட சொல்லுங்க. 888ன்ற என்னோட இந்த விருச்சிக ராசிக்காரங்க இயங்குவீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க மத்தளம் பார்ப்பீங்க. ஆந்தை படம் உங்க கண்ணில் படும். இது 2ம் பட்டதான் மகாலட்சுமி உங்களை தேடி வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஜாலியோ ஜில்கானா பாருங்க. இன்னிலிருந்து உங்களுடைய நேரம் இனிதே துவக்கம். சூப்பரா இருக்கு விருச்சிகத்துக்கு.